ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் இல்லாத பெருநாளே கிடையாது கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் வட்டலப்பம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான பொருள் வந்து 3 தான். ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? நம்ம சேனல் சமீஸ் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வட்டலப்பத்துக்கு வந்து 2 தேங்காயை உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காவை கீறி நம்ம மிக்ஸியில் பால் ஆட்டி நம்ம திக்கா கொஞ்சமாக தண்ணி கலந்து பால் எடுத்து வச்சுக்கிடலாம். முட்டையுமே உடைச்சு ஒரு கோப்பையில் எடுத்து வச்சிடலாம். தோடு இல்லாமல் உடச்சி எடுத்துக்கோங்க. தோடு இருந்தால் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணு, பரவாயில்ல வடிகட்டிக்கிடலாம். இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கிடலாம். திக்காகவே பால் எடுத்து வச்சுக்கோங்க. திக்கான பாலாக நான் வந்து 2 பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எதுக்கு வந்து மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கையில் பீட் பண்ணையில் வந்து திட்டு திட்டாக வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக தெரிய ஆரம்பிக்கும். இப்படி மிக்ஸியில் பீட் பண்ணி வைக்கையில் வந்து நம்ம அவிக்கையில் வந்து அந்த மாதிரி எரியாது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கிறேன். மிக்ஸியில் சேர்க்குறதோடையே நம்ம சுகரையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 3 சேர்த்து நம்ம அரைச்சோம்னா அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஏலக்காய் சேர்க்குறதுனால. அப்புறம் சீனி சேர்க்குறதுனால நல்லாவே வந்து இதுலேயே அரைப்பட்டுரும் சீனி. மெயினாக இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து முட்டை, தேங்காய் பால், சீனி 3 தான். அவ்வளோதான். 2 தேங்காய்க்கு நான் 20 முட்டை எடுத்திருந்தேன். இது முட்டை மட்டுமே அடித்தது தான் இவ்வளோ வந்திருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் கலக்கணும். 2 பவுலில் நான் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா திக்கான தேங்காய் பால் எடுத்தால் மட்டும்தான் வட்டலப்பம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து கலந்துடலாம். சீனி பத்தாமல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு நார்மலான இனிப்பு போட்டால் போதும், ரொம்ப திகட்டுனாலும் நல்லா இருக்காது. ஒரு கரெக்டான இனிப்பு போட்டுருக்கேன். இதோடைய மில்க் மெய்டு, நட்ஸு என்ன சேர்த்தாலுமே இதை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து மில்க் மெய்டு எதுவுமே சேர்க்கல, நட்ஸுமே சேர்க்கல, ஏலக்காய் மட்டும் அந்த இது முட்டையோடு சேர்த்து அரைச்சது தான். இப்போ வந்து அவிக்கிறதுக்காக வேண்டி நான் தண்ணியை வந்து ஒரு பெரிய சட்டியில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். வேக வைக்கிற தண்ணி மட்டும் அந்த பவுலுக்கு கீழே காவாசி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா அந்த பவுல் உள்ள கொதிக்கையில் வந்து தண்ணி போயிடும். அதனால் காவாசி இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வச்சுருவோம் தூக்கி. மேலே வந்து ஃபாயில் பேப்பரோ இல்லாட்டா ஒரு மூடியோ மூடி நம்ம வேக வச்சிடலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் அந்த தண்ணி கொதிக்கிற வரை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு 1/2 மணி நேரம் வேக வைக்கலாம். 1/2 மணி நேரம் வேக வச்சு அப்புறம் வந்து கூல் பண்ணதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன். இப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்பவே க்ரீமியான டெக்ஸ்சராக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து திக்காகவே சேர்த்துருக்கிறோம். 20 முட்டைக்கு வந்து 2 தேங்காவை நம்ம சேர்த்துருக்கோம். கம்மியாக முட்டை சேர்த்தோம்னா இன்னுமே க்ரீமியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வட்டலப்பம் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குக்கிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சாக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னா சமீஸ் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.